ஷே விஷ்ணு பிரம்மா இந்தியா நாடு முழுவதும் கேட்டுக்கோ, வெளிநாட்டிலையும் கேட்டுக்கோ. பல கோடி எல்லாமே உள்ள ஐயா தூக்கி செயலறையில் ஏற்றுவார். கையை 2 கையை எண்ணெய் கொதிக்கிற சட்டியில் கையை உள்ளே அமுக்குவார். நீதி அரசர் போட்டார் கணக்கு. பல கோடி எல்லா பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து பத்திரப்பதிவில் வெளியில் வென்றுதான் முதல் 2மே கணக்கு பண்ணி தூக்குவார். முதல் 2 தான் பதிவு, வெளியில் எழுதால வென்று கணக்கு. அதான் ஒவ்வொரு சிட்டி கிராமம் எல்லாமே கணக்கு எடுக்கணும். கணக்கு எடுக்கலைன்னா மண்டையில் வென்று வெளியில் குடி எழுதால அங்கங்கே பூரா அந்தந்த இடங்களில் பூரா இடத்துகளை பிடிச்சி வாடகைகளுக்கு உட்காந்து கம்ப்யூட்டர் பெட்டியை தூக்கி உட்கார வச்சு உட்காந்து ஆளுகளை போட்டு கணக்கு எழுதி எந்த இடம் நாசம் பண்ணலாம், எந்த இடத்த க்ளோஸ் பண்ணலாம், எந்த இடத்த அரவணைக்கலாம்னு உட்காருவான். புரியுதா? அதான் ராமநாடு, கோயில்பட்டி, சிவகங்கை, ராமேஸ்வரம் எல்லா கணக்குமே கொண்டு போயிட்டா மதுரையில் கொண்டு போய் உட்கார்ந்து ஒரு ஓட்டு முத்திரை வாங்கி தமிழ்நாட்டுக்குள்ள கணக்கு கதை தமிழ்நாட்டில் உள்ள அரை முதலமைச்சராக இருந்தவன் பூராமே அடித்து நொறுக்குவார். ராஜபாளையம் தெற்கு பாளையத்திலிருந்து முதலமைச்சராக இருந்தவனை பூரா செத்தவன் போனவன் அவன் குடும்பம் வாரிசு வரைக்கும் தோண்டி எடுத்து ரணவள்ளி எடுத்து விட்டுவார். முக்கால் சத்தியம். அதான் ஆதார கார்டு ரேஷன் கார்டை வச்சு கணக்கு எடுக்கார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ. மும்பை, மகாராஷ்டிரா பல கோடி பிரதமர் மோடி கணக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் இருக்கா, எத்தனை பேர் இத்தனை கோடி எல்லாம் இவனுக்கு தானே அந்த காகித பேப்பர்களை அடித்து எல்லாம் பல கோடி உள்ளவன்கிட்ட கொடுக்க வேண்டியது, ஊரா சிதறிக்க வேண்டியது, உள்ள ஓட்டு முத்திரைகளை வாங்கி நாசம் பண்ண வேண்டியது. இந்த ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டி அது நொடுக்குன்னு மத்திய அரசை கசக்கி எடுத்துருவார். மாநில அரசையும் கசக்கி புழிஞ்சிருவார். எல்லா 12 ஜோதிலிங்கத்துக்கு கணக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோ. இவரே வந்துக்கிட்டு இருக்காரு ஐயா. அரசாட்சி அரசன் வாராரு, நசுக்கி விட்டுருவார் குடும்பமே. இப்போ மைக்கை பிடிச்சி ஓட்டு போடு, எனக்கு ஓட்டு போடுற வரையில குடும்பமே கந்தல் கோலமாக ஆக்கி விட்டுருவார். நடிகர் நடிகை இல்லை, நடிகர் நடிகை நடித்து பூரா ஆடு பாடு கோழி பறவைகளை சாப்பிடுற உணவுகள்லாம் சொல்லிட்டேல, நீயே கணக்கை காட்டிட்ட. திரை லோகத்தில் அத்தனை நடிகர் சென்னையில் நடிகர் நடிகை நாடகம் ஆடுற கணக்கு எல்லாமே தூக்கி எண்ணெய் சட்டி கொதிக்கிறதுல கையை முக்கி எடுத்துருவார். முக்கால் சத்தியம். உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் போட்டார். நீதிமன்றத்தில் விஷ்ணு பிரம்மா சிவன் 3 பேருமே கணக்கு போட்டாங்க. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ. நடிகர் நடிகை எண்ணெய் சட்டி கொதிப்பில் விட்டுருவார். கொரோனா காலமே உன் மேக்கப்பை முடிச்சாச்சு. உன் மேக்கப்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும். இப்போ கையை சட்டி கொதிக்கிறதுல இறக்குவார். முக்கால் சத்தியம். சூரியன் எல்லாம் மாட்டி விடப்பா, மாட்டி உள்ளே கொண்டு வரப்பார். முக்கால் சத்தியம். பல கோடி உள்ளவனை பூரா சிட்டி கிராமம் பூரா தோண்டி எடுப்பார். தோண்டி எடுக்கல அந்த பத்திரம் ஆவண பதிவு வெளியில் வென்று இவனை அடிச்சுக்கிட்டே கேட்பார். முக்கிடுவார். முதல்ல கையை முக்கி காந்தலில் கிடப்பா. ஆணும் பெண்ணும் காந்தலில் கிடக்கையில் கணக்கை பூரா எடுப்பான். வெளியில் வீடுந்தோறும் ஆதார கார்டு ரேஷன் கார்டை கணக்கு எடுப்பார். நீதி அரசர். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா முட்டா பேகளை, புரிஞ்சுக்கோடா. கணக்கு போட்டார். அடி துவச்சி எடுப்பார். டைம் வரும் வரையில் அடி விழும். முக்கால் சத்தியம்.